வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஹேபிட்ஸ் இட்ஸ் இஃபெக்ட் ஆன் அவர் ஹெல்த் என்ற தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவுகளில் பார்த்த பழக்க வழக்கங்கள் போல் இந்த பதிவிலையும் நம்ம ஒரு முக்கியமான பழக்கத்தை பற்றி பார்க்கலாம். லெஃப்ட் ஓவர்ஸ் டிஸ்ஆர்கனைசேஷன் அப்படின்றது நம்ம நிறைய செய்கிறோம். இந்த பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டால், இது போல் ஒரு பழக்கம் ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்னா ஒரு 20 வயசுலேருந்து இந்த பழக்கம் நம்மள்கிட்ட வந்துடும். நிறைய வேலை செய்கிறோம், நிறைய காலேஜுக்கு போகிறதெல்லாம் படிக்கிறோம், வகுப்பறையில் படிக்க வேண்டியது படிக்கிறோம், இல்லை படித்து வைக்கிறோம், சிலதெல்லாம் எடுத்து வைக்கலை, சிலதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலைன்னா அந்த லெஃப்ட் ஓவர் அக்குமுலேட் ஆகிரும். இந்த வேலை செய்யணும், இதில் பாக்கி இருக்குது, இன்னொரு வேலை செய்யணும், அதில் கொஞ்சம் மீதி இருக்குது, இன்னொரு வீட்டில் சரி ஹோம் மேக்கராக இருந்தாலும் அவங்க சிலதெல்லாம் க்ளீன் பண்ணணும், அது க்ளீன் பண்ணதில் பாதி கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருக்குது, இல்லை சாப்பிட்ருப்பாங்க தட்டெல்லாம் கழுவணும், அதில் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருக்குது. லெஃப்ட் ஓவர்ன்ற அந்த வார்த்தை சாப்பிட்ற உணவுக்கு மட்டும்தான் ஏற்படுதில்லை, எந்த வேலையும் முழுமையாக செய்து முடிக்காத எல்லாமே லெஃப்ட் ஓவரில் சேர்த்திக்குதான். ஸோ அதுபோல் இருக்கும்பொழுது அது என்ன ஆகும், எல்லா வேலையிலையும் முழுவதுமாக முடிக்க தெரியவில்லை, முழுதுமாக முடிக்கணும் பொழுது அப்போ என்ன ஆகுது, கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த வேவரிங் மைண்ட்னால தே லீவ் த ஜாப் ஆஸ் இட் இஸ், தே லீவ் த ஒர்க் விச் இஸ் இன் ஹேண்ட் ஆஸ் இட் இஸ். என்ன இருக்கோ அதை அப்படியே விட்டுடுறாங்க. அதாவது டூ மெனி ஆக்ஷன்ஸ் டு பி டன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும், நிறைய வேலையை தொடர்ந்து அடுத்தடுத்து செய்கிறது நியாயம்தான், ஆனால் எல்லா வேலையும் இந்த வேலையை கையில் இருக்கிற வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகணும். ஒரு சில நேரத்தில் ஒன்று போலவே இருக்கிற 4-5 வேலையை நம்ம என்ன செய்ய முடியும், வி ஆர் அந்த மூவ் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னா எங்கே இருக்கிற வேலையும் தொடர்ந்து ஒன்று ஒன்றா கையில் செய்துக்கிட்டே வரலாம். வித்தின் த ஸ்பேன் ஆஃப் ஒரு 30 to 45 மினிட்ஸில் 2-3 வேலையை ஒன்று போல் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் சில வேலைகளை அப்படி செய்ய முடியாது, ஒன்றன் பின் ஒன்றாக தான் நம்ம செய்ய வேண்டி வரும். அப்போ என்ன ஆகும், எல்லாத்தையும் வேலையை செய்யும்போது நேரம் ஆகிட்டு, அதுக்கு நடுவில் இந்த வாட்ச் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அது என்ன மணி என்ன காட்டுது அப்படின்னு கடிகாரம் காட்டுற மணியை பார்த்த உடனே அவங்களுக்கு தேவர் பிட் ரெஸ்ட்லெஸ், அடடா இவ்வளோ நேரம் கடந்துட்டுது, நம்ம என்ன இந்த வேலையை முடிக்கல அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அடுத்து வேலை செய்யணும்னு நினைப்பாங்க. அப்போ எல்லா வேலையிலையும் ஒரு 30 to 40%, 20% போல் அது ரெசிடியூ இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, இதை பாக்கி முடிச்சுக்கலாம், இதை பாக்கி அப்புறம் 2 நாள் கழிச்சு செய்யலாம், சாட்டர்டே சண்டேல செய்துக்கலாம், இல்லை ஃப்ரைடே ஈவினிங் சீக்கிரம் வந்துட்டு செய்யலாம் அப்படின்லாம் அவங்க நிறைய அவங்களுக்கா ஒரு அக்செப்டபுள் டைம் லிமிட்ஸ் அதுபோல் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சில போது தானே தனக்கு ஒரு சமாதானம் சொல்லிக்கிட்டு தே வில் ஃபர்கிவ் தெம்செல்ஸ் ஃபார் திஸ் லெஃப்ட் ஓவர் ஒர்க் அப்படின்னு சொல்லி இது அப்படியே அவங்கள்ட்ட நின்றுக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு 2 வீக்ஸ் ஆன உடனே ஒரு fortnight அப்படி பார்த்தா விட்டு போன வேலையெல்லாம் செய்யறதுக்கே இட் வில் டேக் இன்னும் ஒரு 4-5 days மேலே ஆகும். ஈச் 2 hours போல் ஆகும்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செய்தால் தான் 5 அல்லது 6 நாளில் இந்த விட்டு போன வேலையெல்லாம் நம்ம செய்ய முடியும். அதனால் என்ன ஆகும்னு கேட்டால், இந்த லெஃப்ட் ஓவர் அப்படின்ற அந்த வார்த்தையே நம்மளோட டிக்ஷனரியிலேருந்து, நம்மளோட அன்றாட வேலைகள்லேருந்து, வேலையோட பளுவு இல்லை எழுதுகிற பளுவு எல்லாத்துலேயும் சேர்த்து அதை நம்ம எடுத்துடணும். இப்போ இது மிகவும் ஏற்புடையது இந்த பள்ளிக்கூட நாளில் படிக்கிற, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு, அடோலசன்ஸ் ஏஜ் குரூப்பில் இருக்காங்க, 10, 11, 12 அந்த 3 வகுப்பில் படிக்கும்பொழுது நிறைய லெஃப்ட் ஓவர்ஸ், இது அப்புறம் செய்யலாம், இது நாளைக்கு எழுதிக்கலாம், சண்டே எழுதலாம், வெளியில் போகிறதுக்கு முன்னே எழுதலாம் அப்படிலாம் ஐடியா பண்ணி தே வில் கண்டினியூ டு லீவ் த ஒர்க். மிடில் வேலை விட்டுருவாங்க, நடுவில் பாதி வழியில் அந்த வேலையை விட்டுட்டு பாக்கி வேலையை வேறு ஏதோ பார்க்குறதுக்கு லைட்டர் வெயினில் இருக்கிற வேலைகளை அவங்க கவனிச்சுக்கிட்டாங்களான்னு இந்த மாதிரி மனம் ஒன்றுபட்டு ஃபோக்கஸ்டு மைண்டோட செய்ய வேண்டிய வேலைகளை அப்படியே நிறுத்திட்டு ஆயிடும். அப்படி நிறுத்திட்டா அடுத்து வரும்பொழுது அந்த வேலையெல்லாம் ஒன்று போல் குவிந்து ஒரு மலை போல் காட்டும். அப்போ விட்டு போன வேலையை மறுபடியும் முதல்லேருந்து படித்தாதான் நீங்கள் தொடர்ந்து எழுத முடியும். தொடர்ந்து எழுதுறதுக்கு அன்றும் மனமில்லை என்றால் மீண்டும் மற்றொரு நாள் என்று ஒத்தி வைக்க வேண்டும். சென்ற பதிவில் பார்த்தோம்ல, இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன், அதாவது நாளை என்பது இல்லவே இல்லை, நேற்று என்பது முடிஞ்சிடுது. அப்போ எப்பொழுதும் இன்று மட்டுமே அப்படின்னு மனசில் வச்சுட்டா எல்லா வேலையும் ஒன்றே செய்க நன்றே செய்க அது இன்றே செய்க அப்படின்னு சொல்லி ஒரே நாளில் எடுத்த வேலையை முடிக்கிற அளவுக்கு மனதில் உறுதி வேண்டும் அப்படின்ற அந்த மனப்பான்மையை வளர்த்துக்கணும். அப்போது அக்குமுலேஷன் ஆஃப் ஒர்க் வில் நாட் பி தேர். அந்த ஒத்தி போட்டு நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லெத்தார்ஜிக் மைண்ட் செட்டில் தள்ளி போட்ட வேலையாக இருந்தாலும், இல்லை வேலை ரொம்ப பெருசாக இருக்குது, அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியல, தொடர்ந்து செய்வதற்கு நேரம் இல்லை, நேரம் இயலாமை ரெண்டுமே சேர்ந்து அவங்களோட அந்த வேலையை பாதியில் நிறுத்த வைக்கிறது,
அது மாதிரி நிறுத்தின வேலையை முடிக்கிறதுக்கு மறுபடியும் 2 மணி நேரம் செலவாக்கணும்னு சொன்னால் அந்த லெஃப்ட் ஓவர் ஒர்க் என்ன செய்யணும்னா ரொம்ப அளவில் அதிக அளவில் நம்மளுடைய மனத்தை பாதிக்கும். ஏன்னா இட் வில் பி அந்த அவர் பேக் ஆஃப் மைண்டு, ஐயோ நம்ம அந்த வேலையை முடிக்கல, இன்னும் பாக்கி இருக்குது, ரெக்கார்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு நாள் வந்துருச்சு, ஏய் சண்டே தான் வருது, இன்றைக்கி தான் வெட்னஸ்டே ஆச்சு அப்படின்னு சொல்லி இன்னும் 2 நாள் தள்ளி போடுறது. அப்படி தள்ளி போட்டாக்க அந்த டே ஆஃப் ப்ரெசன்டேஷன் வி வில் ஃபைண்ட் வெரி டிஃபிகல்ட் டு கம்ப்ளீட் த ஒர்க். இது ஒரு ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இருந்தால் ரொம்ப நியாயம். ஆனால் இது ஒரு ஹோம் மேக்கர் கூட இருக்கும், வீட்டில் இருக்கிறவங்க இன்னும் சிலவங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் the leftover really troubles the mind. Thereby, the nagging thought, it makes you to take adequate rest. Relaxation அப்படின்ற அந்த வார்த்தையே இருக்காது. இருந்தாலும் அப்படி ரிலாக்ஸ்டாக உட்காந்தாலும் அந்த மனம் அமைதிப்படாது அப்படின்றதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. அதனால் என்ன செய்யணும், தொடர்ந்து அன்றன்று கையில் இருக்கிற வேலைகளை ஆரம்பித்த உடனே தொடங்கின பொழுதே அது எவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்க முடியும்னு ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு அதை முடிக்க வேண்டியது அத்தியாவசியம். அதனால் லெஃப்ட் ஓவர் ஒர்க் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது கூட நல்ல ஒரு ஹேபிட்டில் சேர்த்துக்கு தான் தட் லீட்ஸ் டு குட் ஹெல்த் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார்